ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக் ரேவதியை பிரிக்கிறதுக்கும் அதே மாதிரி எப்படியாச்சும் கார்த்திக் கூட பிரியாவை சேர்த்து வைக்கிறதுக்கும் பிரியா கிட்ட ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கிட்ட நம்ம பிரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த திட்டம் என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்கல. இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு வந்ததும் நேரா கலா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு கலா, அந்த எம்டி வேற யாரும் இல்லை, அந்த கார்த்திக் தான் அப்படின்னதும் இதுக்கிட்ட கலா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அதை சொல்றீங்க அப்படின்னா, ரேவதியோட ஆஃபீஸ் எம்டி அந்த கார்த்தியா? ஆமா, இந்த விஷயத்துலையும் ஆள் மாறாட்டம் பண்ணி என்ன நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னதும் என்ன அர்த்தம் சொல்றீங்க? இது என்ன என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. அவன் சரியான கில்லாடியத்தை. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னதும், இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. நான் இப்போ ஒரு முடிவெடுத்துட்டேன். நாளைக்கே நம்ம கதிருக்கும் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டே ஆகணும் அப்படின்னதும் என்ன அது திடீர்னு? ஆமாம், இதை விட்டால் வேறு வழி இல்லை. நாளைக்கே ரேவதிக்கும் மருதுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும் அப்படின்னது. சரி, இது சம்மந்தமாக ரேவதி கிட்டே பேசிட்டீங்களா? இங்கே பாரு, இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் ரேவதி கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க அந்த கார்த்திக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கண்டிப்பாக எப்படியாச்சும் இந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லணும்னு முயற்சிப்பாங்க. அதனால நாளைக்கு திடீர்னு இந்த முடிவெடுத்து திடீர்னு வைக்கலாம். அந்த நிமிஷம் அந்த கார்த்தி பயலால யோசிக்கவே முடியாது. அவனை கொஞ்சம் கூட யோசிக்கவே விடக்கூடாது. ஏன்னா இந்த ரெஜிஸ்டர்ட் மேரேஜை தடுத்து நிறுத்துறதுக்கு அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படின்னதும் சரிட்ட. அப்படின்னா சரி, இது சம்மந்தமா நான் அன்னைக்கிட்ட பேசுறேன் அப்படின்னுட்டு கலா நேரா மரத்துக்கிட்ட விஷயத்த சொன்னதும் சூப்பர், இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த எம்டி ரொம்ப மோசமானவா அப்படின்னதும், இங்கே பாரு, நான் சொல்லுவேன்ல என் வாழ்க்கையை கெடுத்தான்னு, அந்த கார்த்தி தான் அப்படின்னதும், ஓஹோ அவன் தானா? அது கவலைப்படாத கலா, முதல்ல எனக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடியட்டும், அதுக்கப்புறமா இருக்கு அவனுக்கு பெரிய அப்பா நான் வைக்கிறேன் அப்படின்னு மருத்து கலா கிட்ட வில்லத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காமிக்கிறாங்க. அப்போது நேராக சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உடனே ரேவதி கிட்ட, இங்கே பாருமா ரேவதி, நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ நினைக்கலாம் என்னடா அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களேன்னு. ஆனால் உன் வாழ்க்கையின் நல்லத்துக்காகத்தான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். அதனால கண்டிப்பாக நீ இந்த முடிவுக்கு சம்மதிப்பண்ணு நினைக்கிறேன் அப்படின்னதும், என்ன முடிவுமா? முதல்ல என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு சம்மதிக்கலாமா வேணாமான்னு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னதும், இங்கே பாருமா, நான் உன் அம்மா, உனக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் நல்லது தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த முடிவும். என்னடா இது, அம்மா நமக்கு காலகவாசம் தந்துட்டு திடீர்னு இப்படி கேட்குறாங்களேன்னு நீ என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. நான் ஒரு காரணமாக தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன். அதனால கண்டிப்பாக நீ என் பேச்சு மீறாமல் இதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னதும், ஐயோ அம்மா, சுற்றி வளைச்சி பேசிட்டு இருக்கீங்களே ஒழிய அது என்ன முடிவு எது இதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களேம்மா, முதல்ல என்ன முடிவுன்னு சொல்லுங்க அப்படின்னதும், இல்லை ரேவதி, நீ இந்த அம்மாவை மதிக்கிறது உண்மையாக இருந்தால் என் முடிவுக்கு சம்மதிப்பண்ணு, முதல்ல சத்தியம் பண்ணு, அதுக்கப்புறமா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னதும், இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல உன் முடிவு என்னன்னு சொல்லாமல் ரேவதியை இப்படி வற்புறுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு ராஜராஜன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்கள் கூட பேசலை, என் பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் உங்கள் யார் சம்மதமும் வேணாம், என் பொண்ணு சம்மதம் தான் வேணும். இங்கே பாருமா ரேவதி, அதான் நீ உன் அம்மாவை மதிக்கிறல, முதல்ல சத்தியம் பண்ணு அப்படின்னதும், சரிம்மா, எப்படியும் நீங்கள் என் வாழ்க்கைக்கு நல்லது தான் செய்வீங்க, அந்த நம்பிக்கையில் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நான் சம்மதிப்பேன் அப்படின்னதும், இது கேட்ட மருதுக்கும் கலாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. உடனே பார்த்தோன்னா, இங்கே பாருமா, உடனே ரெடியாகு, இன்றைக்கி உனக்கும் மருதுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னதும் இதை கேட்டு ஒட்டுமொத்த பேருக்கும் சம அதிர்ச்சியாகுது. சாமுண்டீஸ்வரி, என்ன பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் கூட அறிவில்லாமல் பேசிகிட்ருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னதும், இங்கே பாருங்கள், நான் என் பொண்ணுக்கிட்டே பேசிகிட்ருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, யார் முடிவு எனக்கு தேவையில்லை, கல்யாணம் பண்ண போகிறது என் பொண்ணு, நான் அதனால் அவகிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னதும், எப்படி முன்கூட்டியே சத்தியம் வாங்கிட்டு எப்படி என் பொண்ணை மாத்திரல அப்படின்னதும், இங்கே பாருமா, நீ சொல்லு,
நீ இந்த அம்மா பேச்சை மீற மாட்டேன்னு தான் நீ எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னதோ, அம்மா முட்டல்தனமாக பேசிட்டு இருக்காதீங்கம்மா, அதான் கால அகவாசம் கேட்டிருந்தல, இப்படி திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் வைக்கிற அளவுக்கு என்னம்மா அவசரம் அப்படின்னதும், இங்கே பாருமா நான் தான் சொன்னேன்ல என்ன ஏதுன்னு நீ காரணம் கேட்கவே கூடாது, ஆனால் கண்டிப்பாக உனக்கு மறதுக்கும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தே ஆகணும் அப்படின்னதும், சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன், இருந்தாலும் எந்த காரணத்துக்காக இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வேணாமா, அந்த காரணத்தையாச்சும் சொல்லுங்கம்மா அப்படின்னதும், முதல்ல உனக்கு மருதுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் முடியட்டுமா, வீட்டுக்கு வந்த கையோட அந்த காரணம் என்னன்னு சொல்கிறேன், அதனால அம்மாவுக்காக நீ கிளம்பி வா அப்படின்னதும், சரிம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும் போதோ நான் எப்படி உங்ககிட்ட இந்த பேச்சை மீற முடியும், சரி வர அப்படிங்கிறாங்க. இது கேட்ட ரோகிணி ராஜராஜனுக்கு என்ன பண்ணுறனே புரியல, என்னப்பா இது, ரேவதியும் அம்மாவோட முடிவுக்கு கட்டுப்பட்டுட்டா, இப்போ என்னப்பா பண்ணுறது, எனக்கு இந்த அம்மா ஒன்றுமே புரியல, இப்படி சாமுண்டீஸ்வரி சொல்லாமல் கொல்லாமல் முடிவெடுப்பான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னது, சரிப்பா இப்போ என்ன பண்ணுறதா நினைக்கிறீங்க அப்படின்னதும், வேற வழி இல்லைம்மா, எப்படியாச்சும் இந்த விஷயத்த மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னுட்டு ராஜராஜா ஃபோன் அடிக்கலான்னு எடுக்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க, எனக்கு தெரியும், அதனால தான் முன்கூட்டியே யார்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லலை, என்ன அந்த டிரைவர் பயலுக்கு விஷயத்த சொல்லி எப்படியோ இந்த ரிஜிஸ்டர் மேரேஜை நிறுத்தணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னதும், இதை கேட்ட நம்ம ராஜராஜன், இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, நீ இப்படி நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற பேரில் நம்ம பொண்ணுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிகிட்ருக்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை சாமுண்டீஸ்வரி, முதல்ல நாங்கள் சொல்ல வரது கேளு அப்படின்னதும், இங்கே பாருங்கள் என் பொண்ணு இதுக்கு சம்மதிச்சிட்டா, அதனால் உங்கள் யார் பேச்சையும் கேட்குறதுக்கு நான் தயாராக இல்லை, இன்றைக்கி ரேவதிக்கும் மருதுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகிறது உறுதி, புரியுதா அப்படின்னுட்டு உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்த மட்டும் அந்த டிரைவர் பயல்கிட்ட சொன்னீங்க, கண்டிப்பாக நடக்கிறதே வேறு அப்படின்னுட்டு உடனே பார்த்தோன்னா ரேவதி வந்ததும் நேராக சாமுண்டீஸ்வரி மருது எங்களை பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம காத்தியிட்டம் காமிக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, என்ன இது இன்றைக்கும் ரேவதி ஆஃபீஸ்க்கு வரல, ஒரு வேளை அன்னைக்கு வந்த மாதிரி இன்றைக்கி எதுவும் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னுட்டு ரேவதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்ம லீவ் வர போடலை, சார் தான் ஃபோன் அடிக்காரு அப்படின்னுட்டு, சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. என்ன ரேவதி இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல, ஆமாம் நீங்கள் லீவ் கூட போட இல்லையே, ஆமாம் ஏன் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னதும், உடனே பார்த்தோன்னா சார் அது இன்றைக்கி எனக்கு பேசி வச்சுருக்கிற மாப்பிள்ளைக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்க சார், அதனால தான் வர முடியல, நான் லீவை ஃபோன் போட்டு சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னதும், இது கேட்டு கார்த்திக் சமாளிச்சாராங்க. எப்படியோ ரேவதி மூலமாக கார்த்திக்கு உண்மை தெரிய வந்துடும், ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுதுன்னு. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்தி எப்படி இந்த தடுத்து நிறுத்துவாங்கன்னு. அதுக்குள்ளே எப்படியாச்சும் மருதுவோட உண்மை முகத்தை நம்ம கார்த்திக்